இன்னைக்கு பஸ் அப்புறம் பைட்டாய்சில டிராவல் பண்ணி மியான்மர் நாட்டுல இருக்கிற நம்ம ஒன் தமிழ் கோயில உங்களுக்கு நான் இப்ப சுத்தி காட்ட போறேன். இது கோயில் மியான்மர் நாடு லங்கோன் சிட்டி சவுட்டாம் மாவட்டம் பிலிகா கிராமத்துல இருக்கு. ஒரே இடத்துல 2 பெரிய கோயில் இருக்கு. அதுல அம்மன் கோயிலுக்குள்ளதான் முதல்ல போக போறோம். அர்ச்சனை வாங்கியாச்சு. அர்ச்சனையோட விலை தமிழ் காசுல 120 ரூபி ஆகுது. இப்ப அர்ச்சனை சீட்டு வாங்கணும். அர்ச்சனை சீட்டு தமிழ் காசுல 10 ரூபா. அங்க பக்கம் தேங்காய் உடைக்கிற இடம் நீங்க பார்த்தது. நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்கிறது ஸ்ரீ அங்கலாடேஸ்வரி அம்மன் கோயில். கோவில் அழகா இருக்குல்ல. இப்ப நீங்க இத வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டே பாருங்க. இந்த மாதிரி மியான்மர்ல இருக்கிற விஷயங்க பத்தி நிறைய வீடியோ பார்க்கலாம். இப்ப அம்மன் கோயிலிருந்து கிளம்பிட்டு ஐயா கோயிலுக்கு போகலாம். இது கோயில்கள்ல 1860 டைம்ல தமிழ்நாட்டில இருந்து மியான்மர் நாட்டுக்கு வாட வந்த தமிழங்க தான் கட்டினாங்க. இப்ப நம்ம ஸ்ரீ முனீஸ்வரய்யா கோயிலுக்குள்ள போக போறோம். நான் இப்பதான் தமிழ் பேச ஆரம்பிக்கிறதுனால என்னால சரியா தமிழ் பேச முடியல. அதனால நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இனிமே வர வீடியோங்கள்ல சரியா தமிழ் பேச நான் ட்ரை பண்றேன். இதுதான் ஸ்ரீ முனீஸ்வரய்யா. ரொம்ப சக்தி வாய்ந்த சாமி. என்ன வேண்டானோ அப்படியே நடக்கும். இது கோயில் பக்கத்துல இருக்கிற சின்ன கண்ணாடி மொட்டை போடுறவங்க இங்க தான் முடி இருப்பாங்க. இது சின்ன அர்ச்சனை தமிழ்நாட்டு காசுல 20 ரூபா ஆகும். தமிழ்நாட்டுல இருக்கிற முக்கியமான கோயில்களை கம்பேர் பண்ணி மியான்மர்ல இருக்கிற நம்ம கோயிலோட ஒரு பிளஸ் பாயிண்ட் விஷயம் சொல்லணும்னா, நீங்க சாமி இருக்கிற இடம் வரைக்கும் போய் நீங்க சாமியை தொட்டு கும்பிடலாம். காசு கொடுக்க தேவையில்லை, ஃப்ரீயாவே. கோயிலை சுத்தி பார்க்கறது இப்ப முடிஞ்சிருச்சு. கோயிலுக்கு வந்தா கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு போகணும்னு சொல்லுவாங்க. அதனால கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு இப்ப கிளம்பலாம். இன்னொரு இடத்துக்கு போகலாம். மியான்மர் நாட்டோட நம்ம இடத்துல இருக்க இந்த கோயிலை பார்க்கும் போது உங்களுக்கு என்ன தோணுதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இப்ப நான் சாப்பாடு போடுற இடத்துக்கு வந்திருக்கேன். நீங்க இப்ப பாக்குற மாதிரி இந்த கோயில டெய்லி காலை 10 மணிலேருந்து ராத்திரி 10 மணி வரைக்கும் சோறு, சாம்பார், பச்சடின்னு சில டைம் பாயாசம் கூட போடுவாங்க. இந்த மாதிரி பெரிய பெரிய சட்டிங்களை எல்லாம் ஆக்கி போடுறதுனால நிறைய பேர் எத்தனை பேர் வந்தாலும் சாப்பிடலாம். காலி ஆனாலும் திருப்பி சமைச்சு போடுவாங்க. இத கோயில இத சாப்பாட்டுனாலேயோ ரொம்ப பெரிய ஃபேமஸ் வந்திருக்கு. ஏன்னா இந்த கோயில போட்ட சாப்பாட்டும் ரொம்பவே டேஸ்டியா இருக்கும். எவ்வளோ வேணாலும் கேட்டு வாங்கி சாப்பிட்டுக்கலாம். நீங்க உட்காந்து சாப்பிட்றது மட்டும் இல்லாம நீங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போய் சாப்பிட ஆசைப்பட்ட நினைச்சாலும் பொட்டனோ போட்டு கொடுப்பாங்க. ரொம்ப நல்லா இருக்குல்ல இத மாதிரிலாம் பண்ணுறது. அது மட்டும் இல்லாம இத ஊர்ல இருக்க ஏழ்மையானவங்க வீட்டுல சமைச்சு சாப்பிட்றத விட இந்த கோயில தான் நிறைய நேரம் சாப்பிடுவாங்க. சோடு போட்டு வச்சுக்கிற அண்டாவை பாருங்க எவ்வளோ பெருசா இருக்குன்னு. பச்சடி சாம்பார் போடுற அண்டாங்களோ அப்படித்தான். இங்க இப்படி சாப்பாடு போடுறதுனாலையும் இந்த ஊர்ல நிறைய பேருக்கு இந்த கோயில் மேல ரொம்ப பெரிய மரியாதை இருக்கு. எனக்கும் அப்படித்தான். இப்ப நம்ம கோயில இருந்து கிளம்பிட்டோம். சைக்கிள் டாக்ஸில இருந்தா நீங்க கிளம்பணும். அப்புறம் பஸ்ல டிராவல் பண்ணணும். இந்த வீடியோவை பிடிச்சிருக்குன்னா வீடியோவை லைக் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோங்களை அப்லோட் பண்றேன். தேங்க்யூ, பாய்.